வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய இந்த சேனலை நம்ம இன்னிலேருந்து சில டாபிக் வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இல்லை டெட்டு இல்லை டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சயின்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சயின்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேக்ஸ் போகிறோம். ஸோ சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பயாலஜியில் உள்ள டாபிக்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் போக போகிறோம். இப்போ இந்த டாபிக் ஏன்னா நமக்கு வந்து ஒன் வேர்டு வைஸாக படிக்க போகிறோம். பின்னாடி நான் ஒன் வேர்டு இருக்குது, 25 கொஸ்டின், ஒரு டாப்பிக்கில் 25 கொஸ்டின் அப்படின்னு எடுத்து டெய்லி ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு பேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மெட்டீரியல் சில இடத்துல இங்கிலீஷில் இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தமிழ்லையும். ஒன் வேர்டு இங்கிலீஷ் தமிழில் இருக்கும். ஸோ இன்னைக்கு டே 1 செல் பயாலஜி அண்ட் லைஃப் ப்ராசஸஸ், தட் இஸ் செல் உயிரியல் மற்றும் வாழ்க்கை வழிமுறைகள், இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் டாப் 10 கீ ஃபேக்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னன்னா, மைட்டோகாண்ட்ரியா அவர் தான் பவர் ஹவுஸ், ஏடிபி ப்ரொடியூசர் வியா செல்லுலர் ரெஸ்பிரேஷன். ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க மைட்டோகாண்ட்ரியாவை. லைசோசோம்ஸ் சூசைடல் பேக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, கண்டெயின் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஆர்பிசி தெரியும் உங்களுக்கு, ஆர்பிசியோடைய லைஃப் ஸ்பேன் 120 டேஸ். இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா போன் மேரோ, எலும்பு மச்சை அப்படிம்பாங்கள்ல அதில். பயாலஜி அப்படிங்கிற அந்த டேம் யாருக்கு சொன்னா அப்படின்னா, லாம்பர்க் அண்டு தீவெரனட்ஸ், அவர் தான் இன் 1802 1802 ராபர்ட் ஹூக் டிஸ்கவர் த செல் இன் 1665 யூசிங் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இதில் நிறைய வார்த்தை இங்கிலீஷில் இருந்தாலும் தமிழ் படிக்கிற தமிழில் ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக தான் புரியும். குளோரோபிளாஸ்ட், அதுதான் கிச்சன் ஆஃப் த செல் அப்படிம்பாங்க, சைட் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ். ஏடிபி அப்படிங்கிறது யூனிவர்சல் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஓகே, ஓவியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லார்ஜஸ்ட் ஹியூமன் செல். அதே மாதிரி ஸ்பெம் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல். நார்மல் ஹியூமன் செல்ல 46 குரோமோசோம், 46 குரோமோசோம்கள் இருக்கு, 23 இணைகள் பேர்ஸ். ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வாட்டர் மூவ்மெண்ட் த்ரூ த செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ், அதான் ஆஸ்மோசிஸ். ஓகே, இப்போ செல் ஆர்கனல் கிளாசிஃபிகேஷன் டயக்ராம் பார்க்க போகிறோம். அதாவது செல் ஆர்கனல் செல் உறுப்புகள். செல் உறுப்புகளை எனர்ஜி அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, புட்டு ஆர் போட்டோ அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், கண்ட்ரோல் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் டிஎன்ஏ அப்படின்னு பார்க்குறோம், புரோட்டீன் ரைபோசோம் இஆர், டைஜஸ்ட் வேஸ்ட் அப்படின்னா லைசோசோம் வேக்கூல் அப்படிங்கிறது. இப்போ எனர்ஜியில் மைட்டோகாண்ட்ரியில் நம்ம பார்க்குறது ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணுது செல்லுலர் ரெஸ்பிரேஷன் மூலமாக, பவர் ஹவுஸ் அதுதான் நம்ம மைட்டோகாண்ட்ரி சொல்லுவோம். ஃபுட்டு ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அது நடக்கும், கண்டெய்ன்ஸ் குளோரோஃபில், கிச்சன் ஆஃப் த செல் இதை நம்ம மேலே பார்த்தோம், குளோரோபிளாஸ்ட் வந்து கிச்சன் ஆஃப் த செல். நியூக்ளியஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், 46 குரோமோசோம் இருக்கு, கண்ட்ரோல் சென்டர் இவர் வந்து அந்த கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியஸ். புரோட்டீன் ரைபோசோம், புரோட்டீன் சிந்திசிஸ், ஸ்மூத் இஆர் டிடாக்ஸ் அண்டு புரோட்டீன் ஃபேக்டரி பேர்ல இருக்கு. லைசோசோம் வேக்கூல் அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், ஆட்டோபேகி, அப்புறம் லைசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூசைடல் பேக்ஸ் இதுதான் நம்ம பார்த்தோம், லைசோசோம் சூசைடல் பேக்ஸ் எல்லாம் ஒன்றுலையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செல் டைப்பில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். பிளான்ட் செல், பிளான்ட் செல் பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அனிமல் செல்ல செல் வால் கிடையாது, செல் சுவர். செல் வால்னா செல் சுவர், நோ செல் வால். ஹேஸ் சென்ட்ரியோல், சென்ட்ரியோல் இருக்கும் இதில், தமிழ்லையும் சென்ட்ரியோல்கள்னு வரும். மிட்டாசிஸ் அப்படிங்கிறதுல இப்போ வந்து க்ரோத் அண்ட் ரிப்பேர் இதில் வந்து நடக்கும், டூ ஐடென்டிக்கல். மியோசிஸ் அப்படிங்கிறத கேமிட்ஸ்கள் இருக்கும், கேமிட்ஸ் 4 ஹாப்ளாய்டு. ஓகே, இப்போ நம்ம ஒன் வேர்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்கனல் இஸ் நோன் அஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே நமக்கே தெரியும், செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னா நியூக்ளியஸு, மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோமு, லைசோசோம், இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்க. நமக்கு தெரியும் ஆற்றல் மையனாலே மைட்டோகாண்ட்ரியா, ஏன்னா ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் தான் ஏடிபி அப்படின்னா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா செல்லுலர் ரெஸ்பிரேஷன் மூலம் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதால பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரொடியூசஸ் ஏடிபி த்ரூ செல்லுலர் ரெஸ்பிரேஷன். மைட்டோகாண்ட்ரியா தான் நம்ம வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் சொல்கிறோம். மைட்டோகாண்ட்ரியா
இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? மைட்டோ மைட்டி அப்படின்னு பிரிக்கிறோம். அது செல்லுக்கு ஆற்றல் கொடுக்கும் முக்கிய உறுப்பு. எக்ஸாம்ல ஏடிபி, பவர் ஹவுஸ், செல்லுலர் ரெஸ்பிரேஷன் என்று வந்தாலே விடை வந்து நமக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின், த சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல், செல்லோடைய தற்கொலை பைகள் எனப்படுவை யாவை அப்படின்னா லைசோசோம். ஆப்ஷன்லாம் கோல்கை உறுப்புகள், வேக்யூல்ஸ், வெற்றிடங்கள், பிளாஸ்டிடைட், பிளாஸ்டிடுகள் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ரைட். லைசோசோம் தான் ஆன்சர். செல் டேமேஜ் ஆகும்போது அதில் இருக்கும் டைஜஸ்ட் என்சைம் வந்து அந்த செல்லையே டைஜஸ்ட் பண்ணிடும். அதுதான் தற்கொலை பைகள். கண்டைன் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தட் கேன் டெஸ்ட்ராய் த செல். லைசோசோம் அப்படிங்கிறது லைசோ அப்படின்னா லைசிஸ், பிரேக், சம் அப்படின்னா பாடி. சரிங்களா? அப்போ இது ஆட்டோபேகிக்கும் உதவுகிறது, டேமேஜ்டு ஆர்கன்ஸை அகற்றுகிறது. இது லைசோசோம் தான். மூணாவது ஹூ டிஸ்கவர் த செல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதலில் செல்லை கண்டறிந்தது யாருன்னா ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் 1665 ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மூலம் கார்க் செல்லை பார்த்து செல் என்று பெயரிட்டார். அப்சர்வ்டு கார்க் செல் இன் 1665. ஸோ ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற செல்லை டிஸ்கவர் பண்ணாரு 1665. ராபர்ட் ப்ரோன் அப்படிங்கிற நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணாரு. அப்புறம் லியூ ஹூக் அப்படிங்கிற ஒரு வந்து லிவிங் செல்ஸ், அப்புறம் அதாவது பாக்டீரியா, அதெல்லாம் நம்ம லிவிங் செல்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணார். அப்புறம் பன்கின்சி அப்படிங்கிறவர் வந்து புரோட்டோபிளாசம் அதை நேம் பண்ணார். இதெல்லாம் நம்ம இது போக எக்ஸ்ட்ரா ஒன்னோட பார்க்குறோம். ஃபோர்த் ஒன்னோட விச் இஸ் த லார்ஜஸ்ட் செல் இந்த ஹியூமன் பாடி நம்ம பார்த்தோம். ஓவியம். ஓவியம்னா அண்டம் அல்லது முட்டை செல் அப்படிம்பாங்க. அதுதான் லார்ஜஸ்ட் செல் இந்த ஹியூமன் பாடி. ஃபீமேல் கேமீட்டான ஓவியம் தான் சைஸ்ல மற்ற செல்லை விட மிகவும் பெரிதாக இருக்கும். த ஃபீமேல் கேமீட் இஸ் த லார்ஜஸ்ட் ஹியூமன் செல். லார்ஜஸ்ட் அப்படின்னா ஓவியம் எக் செல், ஸ்மாலஸ்ட்னா ஸ்பெம் விந்து செல், லாங்கஸ்ட்னு கேட்டாங்கன்னா தான் அதுதான் நர்வ் செல், நரம்பு செல். இந்த மூன்றும் தனித்தனியாக நம்ம பார்த்துக்கணும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 5, போட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் விச் செல் ஆர்கனல், ஒளிச்சேர்க்கை எந்த செல் உறுப்பில் நடைபெறுகிறது அப்படின்னா நம்ம பார்த்தோம் குளோரோபிளாஸ்ட்ல, தமிழ்ல பசுங்கணிகம். அடுத்த ஸோ சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி ட்ராப் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் குளோரோஃபில் பிக்மெண்ட் இதுதான் இருக்கு குளோரோபிளாஸ்ட். சரிங்களா? குளோரோபிளாஸ்ட் அந்த குளோரோஃபில் இருக்கு, அதுதான் அந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து கண்டைன்ஸ் குளோரோஃபில் டு கேப்சர் சோலார் எனர்ஜி. அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னது போட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் எந்த செல் உறுப்புல நடக்கும்னா பசுங்கணிகத்துல, குளோரோபிளாஸ்ட்ல. 6, இந்த கண்ட்ரோல் சென்டர் நம்ம சொன்னோம்ல செல்லோடைய கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியஸ் உட்கரு. டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். செல்லோடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் ரெகுலேட் பண்ணும் ஜெனட்டிக் மெட்டீரியல் இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கு, கண்டைன் டிஎன்ஏ அண்ட் ரெகுலேட்ஸ் ஆல் செல் ஆக்டிவிட்டி. எல்லா செல் ஆக்டிவிட்டியும் இதுதான் ரெகுலேட் பண்ணுது. 7வது கொஸ்டின், யூனிவர்சல் எனர்ஜி கேரியர் ஆஃப் த செல், செல்லின் உலகளாவிய ஆற்றல் கடத்தி எதுனா ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். செல்லுக்கு தேவையான எனர்ஜியை ஏடிபி மாலிகூல்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி யூஸ்ட் பை செல்ஸ் ஃபார் வேரியஸ் டாஸ்க். சரிங்களா? அந்த செல்லோடைய அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி யூஸ்ட் பை த செல் ஃபார் வேரியஸ் டாஸ்க். இப்போ எனர்ஜி செயின்ல குளுக்கோஸ் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியா. ரைட்டா? ஸோ அந்த குளுக்கோஸ் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் மூலமா மைட்டோகாண்ட்ரியால நடக்கு, அது மூலமா ஏடிபி வருது, அதனால செல் ஒர்க் ஆகுது. ஏடிபியை எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கரன்சினால வேலை நடக்காத மாதிரி யூனிவர்சல் என்ற வார்த்தை வந்தால் விடை அந்த ஏடிபி தான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 8, செல் வால் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன், செல் சுவர் எதில் காணப்படுகிறது? எதில் மட்டும் காணப்படுகிறதுனா பிளான்ட் செல்ல, அனிமல் செல்ல கிடையாது. ஸோ பிளான்ட் செல்ல, தாவர செல்ல காணப்படும். பிளான்ட்ஸுக்கு ரிஜிடிட்டி கொடுக்கும் செல்லுலோசால் ஆன இந்த வால் அனிமல் செல்ல கிடையாது. ஸோ ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரை கொடுக்குது அண்ட் செல்லுலாஸால் ஆனப்பட்டது தான் இந்த பிளான்ட் செல். புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல், செல்லுடைய புரத தொழிற்சாலைகள் எவை அப்படின்னா ரைபோசோம். இவைதான் அமினோ ஆசிட்ஸை சேர்த்து புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ சைட்ஸ் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இது புரிஞ்சுதா? புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னாலே ரைபோசோம். இப்போ அடுத்த கொஸ்டின், த ஃப்ளூயிட் பார்ட் இன்சைட் த செல் இஸ் கால்டு, செல்லுக்குள்ள ஃப்ளூயிட் பார்ட் இருக்கும், செல்லின் உள்ளே உள்ள திரவ பகுதி, அதுதான் சைட்டோபிளாசம். நியூக்ளியஸை தவிர மற்ற எல்லா ஆர்கனல்ஸும் இந்த ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் மிதக்கும்.
ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வேர் ஆர்கனல்ஸ் ஆர் சஸ்பெண்டட். நியூக்ளியஸ் மட்டும் அது இருக்காது. அடுத்ததான் ஸோ அதில் தான் மற்ற எல்லாரும் இருக்கும். இப்போ சைட்டோபிளாசம் செல் திரவம் அவுட் சைட் த நியூக்ளியஸ். நியூக்ளியோபிளாசம் அப்படின்னா உட்கரு திரவம், அது இன்சைட் த நியூக்ளியஸ். புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம். செரம் அப்படிங்கிறது பிளட்டில் உள்ள திரவம். எக்ஸ்ட்ராவே பார்த்துக்கிட்டோம். 11th கொஸ்டின். Which process result in two identical daughter cells? இரண்டு ஒத்த சேய் செல்களை உருவாக்கும் முறை தான் மைட்டாசிஸ். ஓகே, மைட்டாசிஸ் அப்படின்னா growth and repairக்காக நடக்கும் இந்த டிவிஷன்ல குரோமோசோம் நம்பர் மாறாது. ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேஷனல் டிவிஷன் ஃபார் growth and repair. ஸோ மைட்டாசிஸ்ல ரெண்டு ஐடென்டிக்கல் செல்ஸ் 46 குரோமோசோம் ஈச் growth and repairக்கு யூஸ் ஆகுது. மியாசிஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது அதில் 4 ஹேப்ளாய்ட் செல்ஸ் இருக்கும், 23 குரோமோசோம் ஈச் இருக்கும். கேமிட் ஃபார்மேஷன் ஸ்பெம் எக் ஃபார்மேஷன்லாம் நடக்கும். ஓகே. த ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங் இன் பிளான்ஸ் அக்கர்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. தாவரங்கள சுவாசம் எது வழியா? இலைத்துளைகள், ஸ்டொமேட்டா வழியா. ஸோ லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன துளைகள் வழியா தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. டைனி ஃபோர்ஸ் ஆன் லீவ்ஸ் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டொமேட்டா. 13வது கொஸ்டின். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு சி செல்ஸ்? இது ஈஸியான கொஸ்டின் தான். செல்களை பார்க்க பயன்படும் கருவி வந்து மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி. கண்ணுக்கு தெரியாத செல்களை பெருசாக காட்ட லென்ஸ்கள் பயன்படுகின்றன. மேக்னிஃபைஸ் டைனி ஆப்ஜெக்ட் ஃபார் விவிங். 14th. கிச்சன் ஆஃப் த செல். செல்லோடைய கிச்சன் எது? செல்லோடைய சமையலறை எதுனா குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். ஏன்னா அங்கதான் உணவு தயாராகுது. சரிங்களா? சூரிய ஒளியில அங்கதான் ட்ராப் ஆகுது. ஸோ ஏனென்றால் இங்கு தான் சூரிய ஒளி மூலம் ஃபுட் நம்ம சொன்னதான் குளுக்கோஸ் தயாராகுது. வேர் ஃபுட் இஸ் ப்ரிப்பேர் இன் பிளான்ஸ். கொஸ்டின் நம்பர் 15. ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரொடியூசரின் நம்ம பார்த்த சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து எலும்பு மஜ்ஜையில உருவாகுது, போன் மேரோல. ஆர்பிசி ரெட் பிளட் செல், போன் மேரோ எலும்பு மஜ்ஜையில. பெரிய எலும்புகளின் உட்பகுதியில் இருக்கும் மஜ்ஜையில் தான் ரத்தம் உருவாகிறது. ப்ரொடியூசின் சாஃப்ட் டிஷ்யூ இன்சைட் போன்ஸ். சரிங்களா? அங்கதான் இந்த ஆர்பிசி உருவாகுது. ப்ரொடக்ஷன் போன் மேரோல. லைஃப் ஸ்பேன் இதோடைய வாழ்நாள் 120 நாட்கள். டிஸ்ட்ரக்ஷன் ஸ்பீன் மண்ணீரல். நோ நியூக்ளியஸ் இன் மெச்சூர் ஆர்பிசி, அதாவது முழுந்த ஆர்பிசில நியூக்ளியஸ் கிடையாது, அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டெய்ன்ஸ் ஹீமோகுளோபின், ஹெச்பி போட்டுருவோம். O2 டிரான்ஸ்போர்ட்ஸ். ஓகே ரைட். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நீங்கள் படித்தது ஒரு ஹிண்டுனாலாம் அடுதானே. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல டவுட்னா நம்ம திருப்பி நீங்கள் அந்த டாபிக் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னோட உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த செல். உயிரினங்களுடைய அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு தான் செல். எல்லா உயிரினங்களுக்கும் செல்கள் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். எப்படி நம்மளுக்கு பிசிக்கல்ல வந்து மேட்டர் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி பயாலஜில இதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்லா உயிரினங்கள் லிவிங் திங்ஸும் செல்லு தான். கொஸ்டின் நம்பர் 17. மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் த்ரூ மெமரல். சவ்வின் வழியாக நீர் அதிக இடத்திலிருந்து குறைந்த இடத்துக்கு செல்வது ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற சவ்வூடு பரவல். ஓகே. ஸோ ஆஸ்மாசிஸ் சவ்வூடு பரவல். செமி பெர்மபிள் மெமரின் வழியாக வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் மிக முக்கியம். வாட்டர் மூவ்மெண்ட் த்ரூ த செமி பெர்மபிள் மெமரன். ஆஸ்மாசிஸுக்கும் டிஃப்யூஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஆஸ்மாசிஸுங்க ஒன்லி வாட்டர் த்ரூ செமி பெர்மபிள் மெமரன். டிஃப்யூஷன்ங்கிறது எனி மாலிகுல். ஓகே. ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன், நோ மெமரன் நீடட். எக்ஸாம் டிப் வந்து மெமரன் பிளஸ் வாட்டர்னு கேட்டால் ஆஸ்மாசிஸ். ஓகே, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் மெமரன் கேட்டிருந்தாங்கன்னா. ஸோ இந்த ரெண்டுக்கும் தமிழ்லையும் நான் சொல்லியிருக்கேன். சவ்வு வழியாக நீர் அப்படின்னு வந்தால் நம்ம வந்து ஆஸ்மாசிஸ் அப்படி எழுதலாம். எந்த மாலிகுலும் மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஹை கான்சன்ட்ரேட் டு லோ அப்படிங்கிற மாதிரி தான் மெமரி தேவையில்லை அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து டிஃப்யூஷன் பரவல் அப்படிம்பாங்க. வெறும் பரவல் அதை நம்ம எழுதலாம். 18. லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் ஆர்பிசி நம்ம பார்த்தோம் 120 days. 120 நாளுக்கு பிறகு இந்த செல்ஸ் மண்ணீரல் ஸ்பீன் அழிக்கப்படும், அங்கதான் அழிக்கப்படும். ஆர்பிசி ஆர் ரீப்ளேஸ்ட் எவரி 120 days. லைஃப் ஸ்பேன் சார்ட் ட்ரிக் 120. ஆர்பிசி 120 days. டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல் 13லேருந்து 20 நாள் தான், 13 to 20 days. பேலட்ஸ் வந்து ரத்த தட்டுகள் 5லேருந்து 10 நாட்கள், 5 to 10 days. ரிமெம்பர் ஆர்பிசிக்கு 120 நாள் ஆயில். ஸ்பீன் ஓல்டு செல் கிராவியார்ட் அப்படிமாங்க இது. சரிங்களா? மண்ணீரல் அங்கதான் வந்து இதாகும் அது. அடுத்து 19. டிஎன்ஏ இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன். டிஎன்ஏ முக்கியமாக எங்க காணப்படுகிறது? நியூக்ளியஸ்ல காணப்படுகிறது. அப்படிதானே? நம்மளுக்கு தெரியும் நியூக்ளியஸ்.
தலைமுறை தகவலை கடத்தும் டிஎன்ஏ குரோமோசோம்களாக பத்திரமாக இருக்கும். கண்டெயின் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் இன்சைட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கும், ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் அதுகிட்ட தான் இருக்கும். 20. விச் ஆர்கனல் ஹெல்ப்ஸ் இன் டிடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் பாய்சன். மருந்துகள் அல்லது நச்சுகளை வெளியேற்ற உதவும் உறுப்பு எதுனா ஸ்மூத் இஆர். ஸோ இஆர் என்னன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஸ்மூத் இஆர் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது லிபிட்ஸை சிந்திசிஸ் பண்றது மட்டும் இல்லாமல் டாக்ஸினையும் வெளியேற்றுது. இன்வால்வ் இன் லிபிட் சிந்திசிஸ் அண்ட் டிடாக்சிஃபைங் பாய்சன்ஸ். ரஃப் வித் ஸ்மூத் அப்படின்னு இருக்கு. ரஃப் இஆர்னா ரைபோசம் அட்டாச்சு புரோட்டீன் சிந்திசிஸ்ல. ஸ்மூத் இஆர்னா நோ ரைபோசம் லிபிட் சிந்திசிஸ் பிளஸ் டிடாக்சிஃபிகேஷன். கீ டிடாக்ஸ் அப்படின்னா ஸ்மூத் இஆர் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம். 21. நான் லிவிங் பார்ட் ஆஃப் த பிளான்ட் செல். தாவர செல்லின் உயிரற்ற பகுதி எதுனா செல் வால், செல் சுவர். இது செல்லுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு ரிஜிட் நான் லிவிங் ஸ்ட்ரக்சர். ரிஜிட் நான் லிவிங் அவுட்டர் லேயர், அதுதான் செல் வால். ஸ்மாலஸ்ட் செல் இந்த ஹியூமன் பாடி நமக்கு தெரியும் ஸ்பெம் இந்த செல். மனித உடலோடைய மிகச்சிறிய செல் தான். அளவில் ஒப்பிட்டால் ஸ்பெம் தான் இருப்பதில் மிக சிறிய செல். த மேல் கேமெட்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல். 23. இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இந்த நார்மல் ஹியூமன் செல் 46. குரோமோசோம் எண்ணிக்கை மனித செல்ல, சாதாரண மனித செல்லில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 46. 46னா 23 ஜோடிகள், 23 பேர்ஸ். ஒவ்வொரு செல்லிலும் 23 பேர்ஸாக குரோமோசோம் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹியூமன் செல்ஸ் contain 23 pairs of chromosomes. Normal cell, somatic 46, diploid by 2n அப்படி போட்டிருப்பாங்க. சரியா? இது வந்து பை 2n இந்த மாதிரி அர்த்தம் தான் நமக்கு. 2n அப்படிங்கிற அர்த்தம். கேமிட்ஸ் அப்படின்னா ஸ்பெம் எக். இது வந்து 23 ஹேப்ளாய்டு என். டவுன் சிண்ட்ரோம் 47, ட்ரைசோமி 21. இது ஏன்னா அந்த அந்த ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா 2n அப்படிலாம் போட்டதுல இருக்கும்னா அது 23 பேர்ஸ் அப்படிங்கிறது 46 குரோமோசோமுக்கு சமம். சப்போஸ் நம்மகிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து நோட்ஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சேனல்லே அதை 10th போட்டிருந்த பயாலஜி இதில் நோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் அந்த யூனிட் வைஸாக போட்டிருக்கேன். இந்த யூனிட் தேவையா அந்த யூனிட்டை நீங்கள் பார்க்கலாம். அதனால நம்ம ஒன்னோட நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். சப்போஸ் நோட்ஸ் இல்லைன்னா 10th இதை நான் போட்டிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணிருக்கேன், இங்கிலீஷுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கே உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே இதில் எல்லாமே இருக்குது, அந்த ஃபார்முலா எல்லாமே இருக்குது. டிஷ்யூஸ் இஸ் குரூப் ஆஃப். திசு என்பது எவற்றின் தொகுப்பு? செல்ஸ், செல்கள். செல் ஒரே மாதிரியான வேலையை செய்யும் செல்களின் குழு தான் டிஷ்யூ. A group of similar cell performing specific function. திசுக்கள் அடிமாங்கல்ல, அதுதான். ஸோ ஒரே மாதிரி வேலையை செய்யும் செல்களுடைய குழு தான் டிஷ்யூ, திசு. இது ஓகே. 25. த டேம் பயாலஜி வாஸ் காயின்ட் பை. உயிரியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் லாம்பர்க், அப்புறம் த்ரீவெர்னஸ் அப்படிங்கிறவர் தான். 1802 இவர்கள் தான் பயாலஜி என்ற டேமை முதலில் பயன்படுத்தினார். The term was first used in 1802. Scientist roles exam favorite அரிஸ்டாட்டில், ஃபாதர் ஆஃப் பயாலஜி, பயாலஜியோடைய தந்தை அரிஸ்டாட்டில். அப்புறம் லேமார்க், ட்ரீவெரனஸ் வந்து பயாலஜிங்கிற டேமை சொன்னாங்க 1802. டார்வின் எவல்யூஷன் தியரி. மெண்டல் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஹூக் செல் டிஸ்கவரி. ஸோ ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சம்மரி மைண்ட் மேப். செல் பயாலஜி குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். செல் உறுப்பு சிறப்பு பெயர்கள், ஆர்கானிக் நேம்ஸ். இப்போ மைட்டோகாண்ட்ரியா, பவர் கவுஸ் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, ஏடிபி ப்ரொடக்ஷன், செல்லுலர் ரெஸ்பிரேஷன். கிச்சன்னா குளோரோபிளாஸ்ட், ஃபோட்டோசிந்தசிஸ், குளோரோஃபில் பிக்மெண்ட். கண்ட்ரோல் சென்டரில் நியூக்ளியஸ் கண்டெயின் டிஎன்ஏ 46 குரோமோசோம். புரோட்டீன் ஃபேக்டரி, இது தமிழ்லையும் உங்களுக்கு தெரியும். ஸோ புரோட்டீன் ட்ரைபோசோம் அமினோ ஆசிட் அசம்பிளி ஃபவுண்ட் இன் இஆர் சைட்டோபிளாசம். சூசைடு பேக்ஸ் வந்து லைசோசோம், டைஜஸ்ட் என்சைம்ஸ் இருக்கும், ஆட்டோபேகியாக இருக்கும். ஹியூமன் செல்ஸ் சைஸ் கம்பேரிஷன். லார்ஜஸ்ட் வந்து ஓவியம் முட்டை செல், ஃபீமேல் கேமிட் விசிபிள் டு நேக்கட் ஐ. ஸ்மாலஸ்ட் செல் வந்து ஸ்வெம் விந்து செல், மேல் கேமிட் ஹேஸ் ஃபிளாகுலம் டெயில், வால் இருக்கும். லாங்கஸ்ட் செல் தான் நர்வ் செல், நரம்பு செல், அப் டு 1 மீட்டர் லாங் இருக்கும். ஆக்சான் எக்ஸ்டென்ஸ் பேர். சரிங்களா, தமிழ்லையும் ஆக்சான் தான் போட்டிருப்பாங்க. ஆர்பிசி குயிக் ரெஃபரன்ஸ் கிரிட். ப்ரொடக்ஷன் போன் மேரோல, லைட் ஸ்பென் 120ல, டெஸ்ட்ரக்ஷன் ஸ்பிரீன் மண்ணீரல்ல, ஃபங்க்ஷன் O2 டிரான்ஸ்போர்ட் வியா ஹீமோகுளோபின், அதான் அதோடைய ஃபங்க்ஷன். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், நோ நியூக்ளியஸ் எதில் இருக்குன்னா மெச்சூர் ஆர்பிசியில், முதிர்ந்த ஆர்பிசியில் உட்கரு இருக்காது. WSPCயோடைய லைஃப் ஸ்பென் 13 to 20 days. பிளானட் லைஃப் ஸ்பென் 5-10 நாள் தான், 5 to 10 days. குரோமோசோம் 46, 23 பேர்ஸ் இன் நார்மல் செல். ஹிஸ்ட்ரி டைம்லைன்.
In 1665, Robert Hooke cell discovered cork cell microscope. 1802, Lamarck Abertry-Werner's coined biology, science of life. Aristotle, father of biology, first to classify organism, Historia Animalium. அவர் எழுதின புக்கு சரிங்களா, அவர் தான் ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படிம்பாங்க. அதர் சயின்டிஸ்ட் ப்ரோன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் லியோனோஹுக் அப்படிங்கிற பார்த்தோம் பாக்டீரியா, ஃபர்கிஞ்சே அப்படின்னா புரோட்டோபிளாசம். செல் டிவிஷன் நம்ம கிளாசிஃபிகேஷன் செல் ஃப்ரீவை வந்து மைட்டாசிஸ் அப்புறம் மியாசிஸ்லாம் பார்த்தோம். மைட்டாசிஸ்ல ஈக்குவேஷனல் டிவிஷன், இது வந்து ரெடக்ஷனல் டிவிஷன். ஈக்குவேஷன்ல 2 டாட்டர் செல்ஸ் இருக்கும், சேம் குரோமோசோம் நம்பர் 46 growth அண்ட் ரிப்பேருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். இந்தாக்கா அதுமாதிரி மியாசிஸ்ல 4 டாட்டர் செல் ஹேப்ளாய்டு பார்த்தோம், ஹாஃப் குரோமோசோம் நம்பர் 23 தான் இருக்கும். கேமிட் ஃபார்மேஷன் ஸ்பெம் எக்லாம். கீ ப்ராசஸ் சம்மரி, போட்டோசிந்தசிஸ் வேர் குளோரோபிளாஸ்ட்ல நடக்கும். CO2 + H2O குளுக்கோஸ் O2 பிளான்ஸ் ஒன்லி தான். ஆஸ்மாசிஸ் வாட்டர் மூவ்மெண்ட் செமி பெர்மியபிள் மெமரன் வழியா, ஹை டு லோ கான்ஸ்டன்ஸ் வழியா. ரெஸ்பிரேஷன் அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும் சுவாசம். அடுத்தன குளுக்கோஸ், அது வந்து எப்படின்னா ATP + CO2 + H2O ஆல் லிவிங் செல்லில் நடக்கும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ஸ்ல த்ரோ ஸ்டொமட்டா வழியா CO2 உள்ள போகும், கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும், O2 வெளியில வரும். காட் செல்ஸ் கண்ட்ரோல் இட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெட், C-TET, குரூப் 2 இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். Day 1ல செல் பயாலஜியில் இந்த டாபிக் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.